தேர்தலுக்கு பிறகு நாட்டில் பதட்டமான ஒரு சூழல் ஏற்படுமா? மஹிந்த தேசப்பிரிய என்ன சொல்கிறார்? பதட்டமான ஒரு சூழ்நிலை ஏற்படும் என்று இப்பவே மக்கள் பொருட்களை வாங்கி சேகரிக்க தொடங்கி இருக்கிறார்கள். பேருந்துக்கும் ரயிலுக்கும் நீண்ட வரிசைகளை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. மக்கள் ஊருக்கு திரும்புகிறார்கள். நாட்டில் ஒரு ஜனாதிபதியை தெரிவு செய்வதற்கான தேர்தலில் வாக்களிப்பதற்காக. பசில் ராஜபக்ச நாட்டை விட்டு அதிகாலை பொழுதில் வெளியேறியிருக்கிறார். முதலாவது தேர்தல் முடிவுகள் எத்தனை மணிக்கு வெளியாகும்? விருப்பு வாக்குகள் எண்ணப்படுகிற ஒரு சூழ்நிலை உருவானால் எத்தனை நாட்கள் எடுக்கும் அல்லது எவ்வளவு மணி நேரம் எடுக்கும் இந்த விருப்பு வாக்குகளை எண்ணி முடிப்பதற்கு? இந்த கேள்விகளுக்கான பதிலோடு இந்த பதிவில் இன்னும் சில சுவாரஸ்யமான விஷயங்களையும் நீங்கள் எதிர்பார்க்கலாம். நாட்டில் ஒரு பதட்டமான சூழ்நிலை ஏற்படும் என்று இப்பவே மக்கள் அதிகமான பொருட்களை வாங்க தொடங்கி இருக்கிறார்கள். இப்படி ஒரு பதட்டமான ஒரு மனநிலையை வளர்த்துக் கொள்கிறார்கள். அப்படி எதுவுமே நடக்காது, அமைதியான ஒரு தேர்தல் இந்த முறை நடக்கிறது என்று சொல்லி முன்னாள் தேர்தல் ஆணையாளர் மஹிந்த தேசப்பிரிய குறிப்பிட்டிருக்கிறார். சிலர் சொல்கிறார்களாம், இந்த விருப்பு வாக்கு எண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவானால் நாட்டில் ஒரு பதட்டமான சூழ்நிலை ஏற்படும் சொல்லி. அது பொய்யான ஒரு பிரச்சாரம். பிரபலமான ஒரு அரசியல்வாதி தான் இதுக்கு பின்னால் இருக்கிறாரு. சில உதவிக்கு சில அரசியல்வாதிகள் இருக்கிறார்கள், சில ஊடகவியலாளர்களும் இருக்கிறார்கள். இவர்கள்தான் இந்த பொய் பிரச்சாரத்தை மேற்கொண்டு வருகிறார்கள். ஆகவே இந்த தேர்தல் நடவடிக்கைகள், வாக்களிப்பு நடவடிக்கைகள் எல்லாம் காவல்துறையினரினுடைய கட்டுப்பாட்டில் முழுமையாக இருக்கு. ஆகவே அவர்கள் மீது முழுமையான நம்பிக்கை வைத்திருக்கிறோம், எந்த பிரச்சனையும் நடக்காது அப்படிங்கிற விஷயத்தை முன்னாள் தேர்தல் ஆணையாளர் மஹிந்த தேசப்பிரிய குறிப்பிட்டிருக்கிறார். அதை விட அவர் முக்கியமாக சொல்கிற இன்னொரு விஷயம், இந்த முறை தேர்தல் சோஃபா சோ குட், 20ஆம் தேதி வரையில் ரொம்ப அமைதியான ஒரு தேர்தலாகத்தான் நடந்து கொண்டிருக்கிறது. ஆகவே இந்த முறை தேர்தல் கடந்த காலங்களை விட ரொம்ப வித்தியாசமான ஒன்று. ஆகவே இதே அமைதியை தொடர்ந்து தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லியும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். இன்னும் ஒரு விடயம் அவரிடம் கேள்வியாக எழுப்பப்பட்டது, வாக்குப்பெட்டிகள் மாற்றப்படலாமா? கம்ப்யூட்டர் ஜில்மாட் செய்து விடுவார்களா? தேர்தல் முடிவுகளில் மாற்றங்களை ஏற்படுத்திடுவாங்களான்னு கேட்கப்பட்ட கேள்விக்கு அவர் சொன்னது, அப்படி எதுவுமே செய்ய முடியாது, வாக்குப்பெட்டிகளை மாற்ற முடியாது, கம்ப்யூட்டர் ஜில்மாட்டும் செய்ய முடியாதுன்னு சொல்லி அவர் முழுமையாக அதையெல்லாம் மறுத்திருந்தார். சமூக ஊடகங்களில் பரப்பப்படக்கூடிய இவ்வாறான பொய்களுக்கு எதிராக புகார்களை வழங்க முடியும்னு சொல்லி சில தொலைபேசி இலக்கங்களை கூட அவர் கொடுத்திருந்தார். நிறைய முறைப்பாடுகள் ஏற்கனவே தேர்தல் ஆணையகத்துக்கு வழங்கப்பட்டிருக்கு இந்த சமூக ஊடகங்களில் பரப்பப்படக்கூடிய பொய்கள் குறித்து. இது குறித்து சமூக ஊடக நிறுவனங்களுக்கும் தேர்தல் ஆணையகம் முறைப்பாடு செய்ததுக்கு பிறகு சில பதிவுகள் நீக்கப்பட்டிருக்கு, சில பதிவுகளை நீக்க முடியாதுன்னு சொல்லி சமூக ஊடகங்கள் சொல்லியிருக்காங்க. சில பதிவுகளை மீளாய்வுக்கு உட்படுத்துவோம் என்றும் அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். ஆக இந்த அளவில் இதுவரையில் இந்த முறை தேர்தலில் 5000க்கும் மேற்பட்ட முறைப்பாடுகள் கிடைத்திருப்பதும் கவனிக்கக்கூடிய ஒரு விஷயம்தான். சரி, முதலாவது தபால் மூல வாக்கு முடிவுகள் எத்தனை மணிக்கு வெளியாகும் என்கிற கேள்வி அவரிடம் எழுப்பப்பட்டது. இரவு 9 மணிக்கு முதலாவது தபால் மூல வாக்களிப்பு முடிவுகளை தரக்கூடியதாக இருக்கும் என்று சொல்லி முன்னாள் தேர்தல் ஆணையாளர் மஹிந்த தேசப்பிரிய குறிப்பிடுகிறார். முன்பெல்லாம் ரத்னபுரி அதுபோல காலி போன்ற பகுதிகளில் இருந்து தான் தபால் மூல, காலி மாத்தறை போன்ற பகுதிகளில் இருந்து தான் தபால் மூல வாக்களிப்பு முடிவுகள் வரும். இப்போது யாழ்ப்பாணத்திலிருந்து முடிவுகள் வர தொடங்கி இருக்கிறது முட்கூட்டியே. ஏன்னா யாழ்ப்பாணத்திலும் அதிகமான தபால் மூல வாக்குப்பதிவுகள் இல்லை என்பதால் முட்கூட்டியே இந்த முடிவுகளை வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்கும் என்று சொல்லி அவர் குறிப்பிடுகிறார். ஆக விருப்பு வாக்கு எண்ணப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகுமா? அப்படி உருவானால் எவ்வளவு நேரம் எடுக்கும் விருப்பு வாக்குகளை எண்ணுவதற்கு கேட்கப்பட்ட கேள்விக்கு அவர் சொன்ன பதில் சாதாரணமாக சொல்றாரு, 2 மணி நேரம் போதும் விருப்பு வாக்குகளை எண்ணி முடிக்கிறதுக்கு. 2 மணி நேரம் போதும். ஆனால் அனுபவம் இல்லாததால் ஒரு 6 மணி நேரம் வரை வேண்டுமானால் எடுத்துக்கொள்ளலாம், அதை விட அதிகமான நேரம் போகாது விருப்பு வாக்குகளை எண்ணி முடிப்பதற்குன்னு சொன்னவர் அதுக்கான காரணத்தையும் சொன்னார். இப்போ 39 வேட்பாளர்கள், அதில் ஒருவர் இறந்து விட்டார். அவருக்கு பதிலாக இன்னொருவருடைய பெயர் முன்மொழியப்படவில்லை. அதனால் அவருக்கு செலுத்தப்படக்கூடிய வாக்குகள் நிராகரிக்கப்பட்ட வாக்குகளாகத்தான் கருதப்படும். அப்போ எஞ்சி இருக்கிறது 38 வேட்பாளர்கள். அந்த 38 வேட்பாளர்களில் 2 பேர் தான் போட்டியில் இருப்பார்கள். ஏனையவர்கள் அந்த 50% மேற்பட்ட வாக்குகள் கிடைக்காமல் போனால் போட்டியிலிருந்து ஏனைய 36 பேரினுடைய வாக்குகள் தான் மீண்டும் எண்ணப்படும். ஆக பொதுவாக இலங்கையினுடைய தேர்தல்களை எடுத்து பார்த்தால் பிரதானமான 2 வேட்பாளர்களை தவிர்த்து ஏனைய வேட்பாளர்களுக்கு கிடைக்கக்கூடிய வாக்குகள் எந்த அளவில் இருக்கும் என்பது நமக்கு தெரிந்த விஷயம். ஆக இந்த முறை ஒரு மும்முனை போட்டி இருந்ததால் 3வது 4வது வேட்பாளருக்கு கொஞ்சம் வாக்குகள் கிடைக்கலாம். ஆக இதையெல்லாம் எண்ணி முடிக்கிறதுக்கு அவ்வளவு நேரம் எடுக்காது. 2 மணி நேரத்திலிருந்து 6 மணி நேரத்துக்குள்ள எண்ணி முடிக்கலாம் அப்படின்னு சொல்லி மஹிந்த தேசப்பிரிய குறிப்பிட்டிருக்கிறார். ஆக இந்த முறை இந்த விருப்பு வாக்கு அளிக்கக்கூடிய
விதத்தை பார்த்தால் மக்கள் அதிகமாக அதில் நாட்டம் காட்ட மாட்டாங்க. வேட்பாளர்கள் கூட இந்த விருப்பு வாக்கு தொடர்பாக பிரச்சாரங்களை மேற்கொள்ளவில்லை. அவர்கள் புல்லடியிடத்தான் சொல்லி இருக்கிறார்கள். ஆக மக்கள் அதிகமாக புல்லடித்தான் இடுவார்கள் என்று எதிர்பார்க்கிறோம். ஆனால் விருப்பு வாக்கு வழங்கக்கூடிய ஒரு முறையும் இருக்கு. விருப்பமானவர்கள் அதை தெரிவு செய்து கொள்ளலாம். இந்த முறை தேர்தலில் 4 முறைகளில் தான் வாக்களிக்க முடியும். முதலாவது ஒரு புல்லடி இடலாம், அல்லது 1 என்று சொல்லி உங்களுக்கு விருப்பமான ஒரு வேட்பாளரை தெரிவு செய்யலாம், அல்லது 1, 2 என்று 2 பேரை தெரிவு செய்யலாம். 4வது 1, 2, 3 என்று 3 பேரை தெரிவு செய்யலாம். இந்த 4 முறை தவிர்த்து வேறு எந்த முறையும் இல்லை இந்த முறை தேர்தலில் வாக்களிப்பதற்கு அப்படின்னு சொல்லி அந்த ஊடக சந்திப்பில் முன்னாள் தேர்தல் ஆணையாளர் மஹிந்த தேசப்பிரிய விளக்கங்களை கொடுத்திருந்தார். இப்போ தேர்தல் ஆணையாளராக இருக்கக்கூடியவர் இப்போ சொல்றாரு, தேர்தல் வாக்களிப்பு நடவடிக்கைகளின் போது அசம்பாவிதங்கள் நடந்தால் முடிவுகள் தாமதமாகும் என்கிற ஒரு முக்கியமான விஷயத்தை அவர் குறிப்பிட்டிருக்கிறார். ஆக இப்பவே பலத்த பாதுகாப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. முப்படைகள் தயார் நிலையில் இருக்கிறார்கள். ஜனாதிபதி கூட அண்மையில் விசேட பாதுகாப்பு சபையை கூட்டி பல்வேறுபட்ட தீர்மானங்களை எடுத்திருக்கிறார். தேர்தல் தினம் வாக்களிப்பு தினம் மாத்திரமல்ல, வாக்களிப்பு முடிந்து வரக்கூடிய ஒரு வாரம் கூட விசேடமான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருப்பதாக கூட அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த முறை தேர்தலுக்கு முக்கியமான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம். அடுத்த ஒரு சுவாரஸ்யமான தகவல் இருக்கிறது உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்கு. உதவி தேர்தல் ஆணையாளர் ஷுஃபியான் ஒரு பத்திரிகைக்கு வழங்கிய ஒரு நேர்காணல் ஒன்றின் போது குறிப்பிட்டிருக்கிறார், இலங்கையில் ஆக குறைந்த வாக்காளர்கள் வாக்களிக்க போகிற ஒரு வாக்களிப்பு நிலையம் குறித்த ஒரு தகவல். அது மட்டக்களப்பில் தான் இருக்கிறது. மட்டக்களப்பு விக்னேஸ்வரா வித்யாலயம், இங்கே ஒரு வாக்களிப்பு நிலையம் ஒன்று அமைக்கப்பட்டிருக்கிறது. 2 பேர் தான் அங்கே போய் வாக்களிக்க போகிறாங்க. இலங்கையிலே ஆக குறைந்த அளவில் இருக்கக்கூடியவர்கள் வாக்களிக்கக்கூடிய ஒரு வாக்களிப்பு நிலையம், அதுவும் 2 பேர். இப்போ யோசிச்சு பாருங்க, ஒருவருடைய அந்த ஜனநாயக உரிமையை மதிக்கிறதுக்காக 2 பேர் தான் வாக்களிக்க போகிறாங்க. ஆனால் அதை விட அதிகமான அதிகாரிகள் அங்கு கடமையில் ஈடுபடுத்தப்பட வேண்டியிருக்கும். அப்படி இந்த உரிமையை மக்களுக்கு வழங்கக்கூடிய நிலையில் மக்கள் அவர்களுடைய உரிமையை எப்படி பயன்படுத்த வேண்டும், இந்த ஜனநாயக உரிமையை, அவர்களுடைய கடமையை, இலங்கையினுடைய அடுத்த ஜனாதிபதியை தெரிவு செய்யக்கூடிய கடமையை நிச்சயமாக நாம் எல்லோருமே பயன்படுத்தியாக வேண்டும். வாக்களிக்கிறது உங்களுடைய உரிமை, கட்டாயம் அதை பயன்படுத்துங்கள். இனி நாட்டை விட்டு அதிகாலை 3 மணி அளவில் பசில் ராஜபக்ச வெளியேறியிருக்கிறார். கோல்டு ரூட்டினூடாகத்தான் அவர் வெளியேறியதாக சில வீடியோ பதிவுகள் கூட இப்போது சமூக ஊடகங்களில் பார்க்கக்கூடியதாக இருக்கு. பிரபலமான பாராளுமன்ற உறுப்பினர்களும் அங்கே இருந்ததாகவும் சொல்லப்படுகிறது. அதிகாலை 3 மணி அளவில் துபாய் போய் துபாயிலிருந்து அவர் அமெரிக்கா போகிறார். பொதுவாக இந்த மாதிரி நாட்டில் பொது தேர்தலோ அல்லது ஜனாதிபதி தேர்தல் நடக்கிற சந்தர்ப்பங்களில் இந்த செய்தி வெளியாகிற ஒன்றுதான். மைத்ரிபால சிறிசேன ஜனாதிபதியான சந்தர்ப்பத்திலும் கூட பசில் ராஜபக்ச நாட்டை விட்டு வெளியேறினார் என்கிற செய்தி ரொம்ப முக்கியமான ஒரு பிரேக்கிங் நியூஸாக வெளியாகி இருந்ததை பார்த்திருந்தோம். இது தொடர்பாக SLPP-யினுடைய செயலாளர் சாகல காரியவசம் என்ன சொல்றாருன்னா, அவர் அமெரிக்கா போயிருக்கிறார், அது உண்மைதான். அவர் மருத்துவ சோதனைக்காகத்தான் அமெரிக்கா போயிருக்கிறார். வெகு விரைவாக திரும்பி SLPP கட்சியினுடைய செயற்பாடுகளில் அவர் கலந்து கொள்வார் என்கிற விடயத்தை சாகல காரியவசம் தெரிவித்திருக்கிறார். கடந்த நாட்களில் நாமல் ராஜபக்சவினுடைய தேர்தல் பிரச்சார நடவடிக்கைகளுக்காக அவர் பல்வேறுபட்ட ரீதியில் உதவிகளை செய்த ஒருவர் பசில் ராஜபக்ச. அதுபோல் கோட்டாபய ராஜபக்சவும் 2-3 நாட்களுக்கு முதல்ல இந்தியாவுக்கு போனதாக ஒரு செய்தி வெளியாகி இருக்கிறது. ஆன்மீக ரீதியிலான ஒரு பயணம் என்று சொல்லி அதை குறிப்பிடுகிறார்கள். ஆக வரக்கூடிய நாட்களில் இன்னும் நிறைய பேர் வெளிநாட்டுக்கு போவாங்க. ஒரு பிரபலமான பாராளுமன்ற உறுப்பினர் ஒருவர் சொன்னார், 80க்கும் மேற்பட்ட பாராளுமன்ற உறுப்பினர்கள் பிரபலங்கள் இப்போ விசா எடுத்துட்டு தயாராக இருக்காங்க வெளிநாட்டுக்கு போகிறதுக்கு அப்படின்னு சொல்லி. ஆகவே வரக்கூடிய நாட்களில் இந்த செய்திக்கு தான் அதிகம் முக்கியத்துவம் கொடுப்பார்கள் போல தெரிகிறது. அதிகம் பேர் வெளிநாட்டுக்கு போவதை எதிர்பார்க்கக்கூடியதாக இருக்கும். நேற்று 20ஆம் தேதி SLPP கட்சி ஒரு முக்கியமான அறிவித்தல் ஒன்றை விடுத்திருந்தது. அந்த கட்சியினுடைய 3 பிரபல உறுப்பினர்களை கட்சியிலிருந்து நீக்குவதாக அறிவித்திருக்கிறார்கள். ஒருவர் பவித்ரா வன்னியாரச்சி, இன்னொருவர் ரோஹிதா பேகுணவர்தன, அடுத்தவர் SM சந்திரசேன. என்ற 3 பேரையும் கட்சியிலிருந்து நீக்குவதாக அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். அவர்களுக்கு தனிப்பட்ட முறையில் கடிதம் அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லியும் குறிப்பிடப்பட்டிருக்கு. இந்த கட்சியிலிருந்து இந்த 3 பேர் மாத்திரமல்ல, இன்னும் நிறைய பேர் வெளியேறி இருக்கிறார்கள். ஆனால் இப்போதான் இந்த தேர்தல் பிரச்சார கூட்டங்கள் எல்லாம் நடந்து முடிந்து இப்போ 20ஆம் தேதி வாக்களிப்புக்கு முதல் நாள் தான் 3 பேரை கட்சியிலிருந்து நீக்கி இருக்கிறார்கள். ஆகவே வரக்கூடிய நாட்களில் ஏனைய உறுப்பினர்கள் குறித்தும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஆக இன்றைய தினம் 171 லட்சம் வாக்காளர்கள்
38 வேட்பாளர்களிலிருந்து இலங்கையினுடைய 9வது ஜனாதிபதியை தெரிவு செய்ய போகிறார்கள். வாக்களிப்பது நமது உரிமை, நமது ஜனநாயக உரிமை. நமது உரிமையையும் கடமையையும் நாட்டுக்காக பயன்படுத்துவோம்.